ஒரு சிவிலைஸ் சொசைட்டில ஒரு வைஸ் சான்சலர் 5 மணி நேரம் போலீஸ் ஜீப்ல அலக்கழிச்சு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவருக்கு. அதனாலதான் நாங்கள் அமித்ஷா ஜிக்கு கேட்கிறோம். போலீஸ் என்ன பண்றாங்க, 7 வருஷத்துக்கு மேல காட்ட முயற்சி பண்றாங்க. அப்ப SC ST போடு, அப்ப செட்டிங் பண்ணு. மத்தியானம் 1:40 2 பேர்த்த உள்ள அனுப்பு. எப்படி பாருங்க, சஸ்பெண்ட் ஆன ஒருத்தரை கூட அனுப்பு. அவர் வரும்போது காரை 1:40 நிறுத்து. அவர் இங்கிருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடு. 4:40 3 மணி நேரத்துல நீ வா ஆபீஸ் கேட்ல வர மாதிரி. இவர் அப்படியே தூக்கி ஜீப்ல உட்காரவே. ஏன்னா முட்டாள் தானே நம்மெல்லாம். சேலத்துல எவ்வளவு பெரிய பத்திரிகைகள் நீங்க இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய நபர்கள் நீங்க இருக்கிறீங்க, நம்மள எல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்களா காவல்துறை? ஆல் எக்ஸிகியூட்டட் பை போலீஸ். கொத்தடிமையாக சேலம் மாநகரத்தினுடைய காவல்துறை திமுகவினுடைய கொத்தடிமையாக நடந்திருக்கின்றார்கள். சேலம் மாநகரத்தினுடைய காவல்துறை திமுகவினுடைய கொத்தடிமையாக நடந்திருக்கின்றார்கள். சொல்றேன், எனக்கு எந்த ஒரு அச்சமே கிடையாது. இந்த மாதிரி கை வச்சா இந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்தணும். சாமானிய மனிதனுக்கு என்ன மரியாதை? நாளைக்கு நீங்கள் நானும் லோக்கல் டிஎம்கே எம்எல்ஏ சண்டை போட்டா ஒரு வைஸ் சான்சலருக்கே அந்த ஊர்ல மரியாதை இல்லை. உங்களை என்ன நாயை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போன குப்பை வண்டியில. ஏன்னா போலீஸ்காரனை பழிச்சுக்கிட்டோம், எம்எல்ஏ பழிச்சுக்கிட்டோம், திமுக காரனை பழிச்சுக்கிட்டோம், போடுறவன் மேல SC ST கேஸ், போடுறவன் மேல இந்த கேஸ், போடுறவன் மேல சீட்டிங் கேஸ். என்ன நடக்குது? இதெல்லாம் நியாயமான தர்மமான? இது யாராச்சும் ஏத்துக்குமான? ஒரு சிவிலைஸ் சொசைட்டில ஒரு வைஸ் சான்சலர் 5 மணி நேரம் போலீஸ் ஜீப்ல அலக்கழிச்சு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவருக்கு. அதனாலதான் நாங்கள் அமித்ஷா ஜிக்கு கேட்கிறோம். மத்திய அரசு அதை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. உள்துறை அமைச்சர் கேட்கணும் கேள்வி. நாங்க அதை எடுத்துருப்போம். கேட்கணும் கேள்வி. டிஜிபியை சம்மன் பண்ணணும். இப்ப அனுப்ப போறோம். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நாங்க அனுப்புறதுக்கு முன்னாடி பத்திரிகை நண்பர் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க சொன்னோம். அண்ணே பாருங்கண்ணே, இதானே பியூட்டர் ஃபவுண்டேஷன் MOU எல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் அனுப்பி முடிய போது. இன்னைக்கு வந்து SC ST கேஸ போட்டு பியூட்டர் ஃபவுண்டேஷன் காவல்துறை என்ன லாஜிக்கல் பேசுறாங்க? பிரைமரி ஃபேசிய கேஸ் எங்கன்னு மேடலாம் மென்சிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா. அதனால இந்த நேரத்தில் நம் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பேர் தவறு செஞ்சோம். நேர்மையா ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காரு, நேர்மையா ஒரு இடத்துல லாயர் வாதாடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. அதனால உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நேற்று அந்த டேட்டா எல்லாம் கிடைச்சதுன்னு நான் ரொம்ப வெக்கி தலை குனிந்தேன். சேலம் வரக்கு முன்னாடி பேசணுங்கிறக்கா எனக்கு இத்தனை நாள் டேட்டா கிடைக்கல, என்ன நடந்ததுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் எப்ப அரெஸ்ட் ஆனாங்கன்னா கவர்னருடைய மீட்டிங்க்கு போகும்பொழுது அரெஸ்ட் ஆகிறார். அடுத்த நாள் கவர்னர் மீட்டிங். எப்ப கவர்னர் மீட்டிங்? 27ஆம் தேதி 26ஆம் தேதி சாயந்தரம் கேட்ல வச்சு அவரை தூக்கிட்டு போறாங்க போலீஸ் ஜீப்ல. சோ ஒருத்தர் சொல்றாரு, அண்ணே நான் கவர்னர் மீட்டிங் போறேன் சார், போயிட்டு வந்து கூப்பிடுங்க சார்னு சொல்றாரு. அவருடைய கண்டென்ட்ல இருக்காது. காவல்துறை சொல்றது அப்படிலாம் போக முடியாதுங்க, நீங்க முதல்ல வாங்க, உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஒரு கவர்னர் மீட்டிங்க்கு கூட ஒரு வைஸ் சான்சலர் மீட்டிங்க்கு போக முடியல. காவல்துறை தமிழக அரசுடைய நடவடிக்கை அப்படித்தானே இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கான உட்பொருள் கருப்பொருள் பதிலே, ஏதாவது வைஸ் சான்சலர் எங்க சொன்ன பேச்சு கேட்கலையா? நீ சிண்டிகேட்ல நான் சொன்ன ஆளை போடலையா? நான் சொல்ற ப்ரொஃபஸருக்கு நீ அந்த ப்ராஜெக்ட் கிராண்ட கொடுக்கலையா? இல்ல நான் சொன்ன ஆளை நீ ப்ரொமோட் பண்ணலையா? இல்ல நான் சொன்ன கம்பெனிக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுக்கலையா? நான் சொன்னதுக்கு நீ செய்யலினா வச்சு செஞ்சிருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதனால இன்னைக்கு யாராவது வைஸ் சான்சலர் முதுகெலும்போடு நின்று இருக்காங்கன்னா நேர்மை என்கின்ற ஒரே வார்த்தையில மட்டும்தான் நிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அவங்க சொன்ன ஆளை உள்ள போடணும், மோசமான ஆட்களை ப்ரொமோட் பண்ணணும். அதுதான் பொன்முடி அவர்களுடைய ஒற்றை இலக்கு. அதை தவிர என்ன அவர் கோல்? எதுக்கு ரெஜிஸ்ட்ரார் இன்டர்வென்ஷன் எதுக்கு அவங்க பண்ணணும்?